ஹலோ டியர்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் வாய்ஸ் ஆஃப் வினோதினி. பேய்களை பார்க்கும் பெண் அப்படிங்கிற இந்த டிராமாவோட 9th and 10th எபிசோட் தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இன்னும் 2 எபிசோட்ஸ் தான் இருக்குது. அதுதாங்க ஃபைனல் எபிசோட்ஸ். கம்மிங் சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதையும் நம்ம பார்த்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். கடைசியாக நம்ம எதோட விட்டுருந்தோம், எகெயின் நம்மளோட ஹீரோயின் யூரிக்கு வந்துட்டு என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. அந்த டைம் கிம் வர்றதுக்கு லேட் ஆகுது. எகெயின் என்கேஜ்மெண்ட் நின்றுடுமா, அது கூட அவங்களுக்கு கவலை கிடையாது. கிம்முக்கு ஏதாவது ஆயிடுமா அப்படின்னு பயப்படுறாங்க. ஆனால் கிம்முக்கு எதுவும் ஆகுறது இல்லை. கிம் வந்து யூரியா தனியாக கூப்பிட்டு வந்து, நம்ம என்கேஜ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிங்கு கொடுக்குறாங்க. யூரியா அந்த ரிங் அப்படியே திருப்பி கொடுத்து, நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு இவங்களும் ப்ரப்போஸ் பண்ண 2 பேரும் வந்து கிஸ் பண்ணிப்பாங்க. இதோட தாங்க லாஸ்ட் எபிசோட் வந்து எண்டா இருந்தது. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பார்த்துடலாம். பட் அதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் ஓவர் நரேஷன் ஸ்டோரியெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்படி இவங்க 2 பேர் கிஸ் பண்ணிட்டு இருக்கிறத அந்த பக்கமா வந்த ரேமன் வந்து பாத்துருவான். ஓகே, இது நடிப்பு கிடையாது, ஜஸ்ட் சும்மா இந்த என்கேஜ்மெண்ட் கிடையாது, 2 பேரும் ஒருத்தர் காதலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கடைசியில் இந்த பக்கம் பார்த்தா ரேமனோட அம்மாவும் இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. வாசல் வரைக்கும் வந்துட்டாங்க. அப்போ நம்ம கிம்மோட பாட்டிமா பார்த்துட்டு, வாங்க வாங்க, நான் உங்களை இன்வைட் பண்ணேன், பட் நீங்க வரமாட்டீங்கன்னு சொன்னீங்க, ஏதோ அமெரிக்கால பிசினஸ் விஷயமா போயிருக்கேன்னு சொன்னீங்க, பட் வந்தது சந்தோஷம், உள்ள வாங்க அப்படிங்கிறதுக்கு. இல்ல அப்படினாலும் டக்குன்னு வந்துட முடியாது, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க என்ன இன்வைட் பண்ணிருக்கீங்க, ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டா மட்டும் வர முடியாது, நாங்களும் நிறைய பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், அதனால நான் வர்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய பேச்சு பொருளா மாறிடும், பட் இருந்தாலும் என்னோட வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்கேன், நான் தள்ளி நின்று பாத்துக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு பாட்டிமாவும் புரிஞ்சுக்கிறாங்க. சரிங்க, நீங்க சொல்றதும் சரியாதான் இருக்கு, உங்க விருப்பம், நீங்க ஏதாவதுன்னா எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்ட்டு பாட்டிமா போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே என்கேஜ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ரிங்கு போடுறப்போ படாது அப்படிங்கிற மாதிரி கையை டச் பண்ணாமல் எப்படியோ கிம் வந்து ரிங் போட்டுருவாங்க. 2 பக்கமும் இருக்கிற பாட்டிமாங்க வாங்க ஸ்டேஜில் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படிங்கிறப்போ கிம்மோட பாட்டிமா வந்துட்டு நம்மளோட யூரியை வந்து கை கொடுத்து அப்படியே கட்டி பிடிக்கலான்னு போவாங்க. பாட்டிமா அப்படின்னு சொல்லிட்டு கிம்மே கட்டி பிடிச்சி அப்படியே சமாளிச்சிடுறாங்க. இல்லை, யூரியை டச் பண்ணி இவங்களுக்கு ஏதாவது பேய தெரிஞ்சா என்ன பண்ண முடியும். இந்த என்கேஜ்மெண்ட் நடக்கிற எல்லா விஷயத்தையுமே தள்ளி நின்று ரேமனோட அம்மா பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் அதை ரேமன் பார்த்துருவாங்க. பார்த்தவங்க கால் பண்ணுவாங்க, அம்மா நீ என்னமா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு, முக்கியமான பிசினஸ் மீட்டிங்ல இருக்கேன்ப்பா. அப்படி இன்னும் கொரியா வரலையாமா அப்படிங்கிறதுக்கு, இல்லப்பா இன்னும் என்னோட பிசினஸ் முடியல, அந்த மீட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமாக தான் நான் அமெரிக்கால இருந்து கொரியா கிளம்புவேன், அப்ப நான் உனக்கு கால் பண்றேன்னு சொல்லி காலை கட் பண்ணிடுவாங்க. ரேமனுக்கு புரியாதது. அம்மா வந்திருக்காங்க, என்கேஜ்மெண்ட்டையும் பாக்குறாங்க, ஏன் தள்ளி நின்று பாக்குறாங்க அப்படிங்கிறது புரியல, ஏன் நம்ம கிட்டே போய் சொல்றாங்க அப்படிங்கிறதும் புரியல. என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச கையோட நாம 2 பேர் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிம் வந்து யூரியை கூப்பிட்டு வந்திருப்பாங்க. இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு, 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு. ஆனா யூரிக்கு இருக்கிற சின்ன மன வருத்தம் என்ன அப்படின்னா, எனக்கு எல்லாமே ஹாப்பி தான், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ஆனா உங்க கூட இப்படி நடக்கிறப்ப கையை கோத்துட்டு நடக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா அது முடியலங்கிறது தான் எனக்கு வருத்தமா இருக்கு அப்படிங்கிறப்போ, ஒன்னும் பிரச்சனை இல்லவா கையை பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆனா யூரிக்கு வந்து அது கம்ஃபர்டபுளா இல்ல, எனக்கு பயமா இருக்கு, ஏன் நீ வந்து உன் கண்ணுக்கு பேங்க தெரிஞ்ச என்ன பண்றதுங்கிறப்போ, பரவாயில்ல ஆல்ரெடி பாத்துருக்கல, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு கிம் சொல்றாங்க. ஆனா யூரிக்கு வந்துட்டு இல்ல வேண்டாம், நீ என் கையை டச் பண்றதுனால, நம்ம 2 பேர் கையை கோத்து நடக்கிறதுனால உன் கண்களுக்கெல்லாம் பேய் தெரியும் அப்படிங்கிறப்போ அது எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு பிடிக்கல, வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இவர் அப்படியே தோல்ல கையை போட்டு அப்படியே யூரியை கூப்பிட்டு போறாங்க. கையை தானே பிடிக்க கூடாது, உன் ஷோல்டர் பிடிச்சு நான் கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வாக் பண்றாங்க. இந்த பக்கம் பயங்கர கடுப்புல இருக்கிறாரு ரேமன். அந்த கடுப்புல தன்னோட செக்ரட்டரி கூப்பிட்டு, அம்மா இந்த மாதிரி அமெரிக்கால இருந்து கொரியா வந்துட்டாங்க, வந்தவங்க ஏன் இன்ஃபார்ம் பண்ணல, ஏன் சீக்கிரட்டா வந்தாங்க, அது என்ன எதுன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கமாக மீனாவோட அண்ணாவுக்கு அம்மாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா இப்போ நம்ம யூரிக்கும் இவங்க கிமுக்கும் என்கேஜ்மெண்ட் நடந்தது இல்லைங்களா, இதே இடத்துல தான் 6 வருஷத்துக்கு முன்னாடி வேற ஒருத்தவங்க கூட யூரிக்கு என்கேஜ்மெண்ட் நடக்கிறதாக இருக்கும். அது கால் ஆஃப் ஆனதுக்கு அப்புறமாக அந்த ஹோட்டல் வந்து சரியா வந்துட்டு போயிருக்காது, மக்கள் வந்து புக் பண்ணிருக்க மாட்டாங்க அந்த ஹாலை. ஆனா இப்போ யூரிக்கு அங்க சக்சஸ்ஃபுல்லா என்கேஜ்மெண்ட் நடந்துட்டதுனால அதோட பிசினஸ் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு புக் ஆயிருக்கா அந்த ஹாலு. இதெல்லாம் மீனாவோட அம்மா படிக்கிறப்போ, எனக்கு என்னமோ நாம ரொம்ப வந்து போனா போதுன்னு விடுற மாதிரி இருக்குமா, இது இப்படியே போச்சுன்னா எல்லாம் நம்ம கையை மீறி போயிடும், யூரிக்கு என்கேஜ்மெண்ட் நடக்காது, ஏன்னா வந்து ஒரு ஷாமன், பேய்களை பார்க்கக்கூடிய ஷாமன், அப்படி இப்படின்னு நம்ம எல்லாத்தையும் பண்ணிட்டோம், பட் இப்போ என்கேஜ்மெண்ட்டும் நடந்துடுச்சு, அப்போ அதெல்லாம் பொய் நாய் போச்சு, இப்போ என்ன பண்றது அப்படிங்கிற சமயத்தில் அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு டைரக்டருக்கு கால் பண்றாங்க மீனாவோட அம்மா. உடனே போர்ட் மீட்டிங்கை கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துடுறாங்க. உடனே பாட்டிமாவோட காதுக்கு இது வருது. பாட்டிமா யூரியையும் கூப்பிடுறாங்க. யூரி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அப்போ யூரியோட செக்ரட்டரி வந்துட்டு, யூரி மேடம் நாம இதை பண்ணலாம் இல்லையா, என்ன மீனாவோட அம்மா வந்து சில பண மோசடி எல்லாம் பண்ணிருக்காங்க, அவங்க ஆர்ட் கேலரியை வச்சு பெயிண்டிங்ஸ் வாங்குறது மூலியமாக பண்ணிருக்காங்க இல்லையா, அதை இப்போ யூஸ் பண்ணலாம்ல அப்படிங்கிறப்போ யூரி வந்து அதை கேட்டுக்கிறாங்க. பாட்டிமா என்ன சொன்னாங்க எது சொன்னாங்கன்னு கேட்கறதுக்கு, இல்ல பாட்டிமா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கு, ஆனா அதுல நாங்க இன்னும் வந்து கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டியது இருக்கு, கன்ஃபார்மா தெரியல, இப்போ இருக்கிற நெக் பாயிண்ட்ல அதை நம்ம ரிலீஸ் பண்ணா நம்மளுக்கே பேக் ஃபயர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, ஏன்னா மீனாவோட அம்மா இந்த மாதிரி பண மோசடி எல்லாம் பண்ணிருக்காங்க, அவங்க ஆர்ட் கேலரி பெயிண்டிங்கை வச்சு அதை நான் கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ அது வேண்டாம், இப்பொழுதுக்கு
நான் வந்து தகுதியான சிஇஓ இல்லைன்னு சொல்லிட்டு என்ன வந்து அந்த பொசிஷன்ல இருந்து எடுக்க பாக்குறாங்க. அதுக்குதான் இந்த மீட்டிங். இதை ஃபர்ஸ்ட் நம்ம ஏதாவது பண்ணணும், அதுதான் பார்க்கணும். அதை விட்டுட்டு நான் தப்பிக்கிறதுக்காக மீனாவோட அம்மா பண்ண தவறுகளை இந்த இடத்துல வந்து போதுமான ஆதாரம் இல்லாம நம்ம சொல்றப்போ நம்மளுக்கே பேக் ஃபயர் ஆயிடும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் யூரி வந்து ரொம்ப பிஸி ஆயிடுறான். ஏன்னா மீட்டிங் வந்து சீக்கிரமா கூட்ட போறாங்க. அதுக்குள்ள நம்ம என்ன ஏதுன்னு பார்க்கணும். நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட போய் பேச வேண்டியதாக இருக்கு. அதுல பிஸி ஆயிடுறாங்க. கிம் கிட்ட அதிகமா கால் பண்ணி பேச முடியறது இல்ல. கால் பண்ணாலும் கிம் நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், நான் ஃப்ரீ ஆயிட்டு கூப்பிடுறேன்னு சொல்லிடுறாங்க. கிம்மும் வந்து ஓகே யூரியே வந்து ஃப்ரீ ஆயிட்டு கால் பண்ணிட்டோன்னு ஒரு வெயிட் பண்றாரு. ஆனா ஒரு மாதிரி தனிமையா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. யூரி வந்து பிஸியா இருக்கான்னு தெரியுது, அவளும் கால் பண்ண மாட்டேன்றா, நாமளும் கால் பண்ண வேண்டான்ட்டு இருக்கோம். ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் யூரியும் பயங்கர பிஸியா இருக்காங்க. என்ன பண்ணும் அந்த மீட்டிங்குள்ள நம்ம பக்கம் இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து தேத்திக்கணும். ஏன்னா அவங்கள ஓட் பண்ணணும். ஓகே யூரியே வந்து கண்டினியூ பண்ணட்டும் அப்படிங்கிறது மெஜாரிட்டி ஓட்டா காட்டினா மட்டும்தான் யூரி வந்து இந்த ரெய்னா குரூப் ஆஃப் இந்த ஹோட்டல்ஸ்க்கு எல்லாமே சிஇஓவா இருப்பாங்க. அந்த ஓட்டிங் ஏதாவது இவங்களுக்கு பாதகமா வந்துருச்சுன்னா சிஇஓ அப்படிங்கிற பதவி யூரி கிட்ட இருந்து போயிட்டு அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த மீனா போயிட்டு ரேமனை மீட் பண்றா. இந்த பாரு ரேமன், உனக்கு யூரிய பிடிச்சிருக்கு, நீ காதலிக்கிறேங்கிறது அப்பட்டமா எங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. ஆனா இப்போ யூரிக்கும் அந்த கிம்முக்கும் என்கேஜ்மெண்ட்டே ஆயிடுச்சு. அவங்க 2 பேரும் ரொம்ப லவ் பண்றாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியுது. நீ நினைச்சா இப்போ இது கெட்டு போயிடல, நீ என்ன டேட் பண்ண ஆரம்பி, நாம 2 பேர் சேர்ந்து அவங்களை பழி வாங்கலாம் அப்படிங்கிறப்போ அதுக்கு வந்து ரேமன் ஒத்துக்கிறது இல்ல. இந்த மீனா பொண்ணு வந்து கேப்பா, சரி எனக்கு ஒண்ணுதான் புரியல, அவனை இவ்வளவு ரிஜெக்ட் பண்றா, இதுக்கப்புறமாவும் அவன் என்ன ஸ்பெஷலா உனக்கு ஃபீல் பண்றா, நீ என்ன அவகிட்ட அப்படி ஸ்பெஷலா பார்த்த அப்படிங்கிற சமயத்துல இதை பாரு மீனா, சின்ன வயசுல இருந்து என்னை சுத்தி இருக்கிறவங்க என்ன எப்படி பாக்குறாங்க அப்படின்னு எனக்கு ஒரு திங்கிங் இருந்துகிட்டே இருக்கும். அடுத்தவங்க ஃபீலிங்ஸ் என்ன, என் மேல அவங்க என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கிற திங்கிங் இருக்கும். ஒரு பயமும் இருந்தது. ஆனா யூரி பக்கத்துல இருக்கிறப்ப நான் அதை யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ரொம்ப கம்ஃபர்டபுளாவும் கான்பிடண்டாவும் இருப்பேன். அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது அப்படிங்கிறாங்க. கிம் பொறுத்து பொறுத்து பார்த்தாரு, முடியல, இதுக்கு மேல யூரிய பார்த்து பேசாம இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவர் கம்பெனிக்கே வந்துடுறாங்க. யூரிக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, நீ வந்து கால் பண்ண மாட்டேன்ற, நான் கால் பண்ணப்போ பிஸியா இருக்கேன், நான் ஃப்ரீ ஆயிட்டு கூப்பிடுறேன்னு சொல்றேன். நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன். நான் வந்து உன்னை பார்த்து பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னதான் பிரச்சனை ஏது என்னன்னு கேட்கறதுக்கு நம்ம யூரி எல்லாத்தையும் சொல்றாங்க. இது ஏன் என்கிட்ட இருந்து மறைச்ச, உன் பிரச்சனை என் பிரச்சனை மாதிரி, இது என்ன ஏதுன்னு நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா, மீனாவோட அம்மா இந்த மாதிரி அந்த பெயிண்டிங்ஸ்ல கொஞ்சம் பண மோசடி எல்லாம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை பத்தி எல்லாம் சொல்றாங்க. இப்ப நான் ஃப்ரீயா தான் இருக்கேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் உட்காந்து ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. ஆக்சுவலா நம்ம யூரி வந்து ராத்திரி பகலமும் பார்க்காம இங்க உட்காந்து எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபைல்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, அதனால ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க. நேரம் ஃபைல்ஸ் பார்த்துட்டு இருந்தவங்க அப்படியே அசந்து தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. பக்கத்துலதான் உட்காந்துட்டு இருப்பாரு கிம். கிம்மோட ஷோல்டர்ல சாஞ்சுக்க அப்படியே கிஸ் பண்ணலான்ட்டு வர்றப்போ வெளியே இருந்து செக்ரட்டரி மேடம் அப்படின்ட்டு ஓடி வருவாங்க. 2 பேருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா செக்ரட்டரி கொஞ்சம் சென்ஸ் பண்ணிடுறாங்க. இல்ல சாரி மேடம், நான் எதுவும் பார்க்கல. ஆனா இப்ப அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஒரு லேடி இருக்காங்க, அவங்களுக்கு இவங்க கம்பெனில 3% ஷேர் இருக்குங்க, அவங்கள போய் பார்த்து பேசலாம். ஏன்னா மேக்ஸிமம் ஆஃப் த நிறைய பேர் வந்து இவங்களுக்கும் சப்போர்ட் பண்றவங்க இருக்காங்க, மீனாவோட அம்மாவுக்கும் சப்போர்ட் பண்றவங்க இருக்காங்க. அது பாதி பாதியா இருக்கு. பட் இந்த 3% வந்து டிசைடிங் ஓட்டா இருக்கு. பட் இது 100% சொல்ல முடியாது. ஏன்னா மீனாவோட அம்மா கிட்ட இதையும் தாண்டி நிறைய பேர் சப்போர்ட் பண்றவங்களாவும் இருக்கலாம். பட் இருந்தாலும் நம்மளோட யூரியோட மனசுக்கு இவங்களை கொஞ்சம் வந்து பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு தோணுது. இந்த லேடி கிட்ட எப்படி இந்த 3% ஷேர் போயிருக்கும் அப்படின்னா, அவங்க வந்து இந்த போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ்ல இருக்கிற ஒருத்தரோட குடும்பத்துல தான் வந்துட்டு மருமகளா வாக்கப்பட்டிருப்பாங்க. டைவர்ஸ் ஆன சமயத்துல அந்த 3% அவங்களுக்கு அலுமினி மாதிரி கொடுத்திருப்பாங்க. அதனாலதான் அவங்களை பார்க்கலாம் பேசலாம்னு சொல்லிட்டு அவங்க சிங்கப்பூர்ல இருக்காங்களாமா. வெரி குட், உடனே நான் உங்களை பார்க்கணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க. இவரு வெளியே போனதுக்கு அப்புறமாக ஆல்ரெடி கிஸ்ஸ பாதியில விட்டாங்க இல்லையா, இப்ப எகைன் வந்துட்டு பார்த்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாங்கிறப்போ மறுபடியும் மேடம் அப்படின்ட்டு ஒரு உள்ள வருவாரு. அவர் அதெல்லாம் கண்டுக்கவே கிடையாது. மேடம், அந்த லேடியோட நம்பர் வந்து எனக்கு கிடைச்சிருச்சு, நான் உங்களுக்கு கால் பண்ணிருக்கேன் இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கொடுக்குறாங்க. அந்த லேடி சிங்கப்பூர்ல ஏதோ ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்ண போறாங்களாமாங்க. அதுக்காக தான் அவங்க சிங்கப்பூருக்கும் போயிருக்காங்க. அங்கேயும் அவங்க சில பிசினஸ் எல்லாம் பண்றாங்க. அவங்கள போய் நான் மீட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூரி வந்து முடிவெடுத்துட்டாங்க. இது வந்துட்டு இவருக்கு தெரிய வருது ரேமனுக்கு அந்த லேடி பாக்குறதுக்கு எதுக்கு யூரி போறா, நானும் சிங்கப்பூர் போகணும் அப்படிங்கிற பிளானுக்கு வந்துட்டாரு. இந்த பக்கமாக பாட்டிமா கிட்ட இது தெரிய வர்றப்போ இந்த இன்விடேஷன் கூட இருக்கு யூரி கிட்ட. யூரி, இப்ப இருக்கிற இந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல நீ சிங்கப்பூர் போகணுமா, இந்த 3% ஷேர்ஸ் வந்து அந்த அம்மா கிட்ட இருக்கு, அந்த லேடி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நீ நினைக்கிறியா, இந்த டைம்ல இந்த முடிவு உனக்கு ஓகேன்னு படுதா, நீ கான்பிடண்டா இருக்கியா, ஏன்னா அந்த லேடி நம்மளுக்கு ஓகே சொல்வாங்களான்னு கூட தெரியாது, மீனா பக்கம் இருப்பாங்களா, அதாவது மீனாவோட அம்மா பக்கம் இருப்பாங்க, நம்ம பக்கம் இருப்பாங்களான்னு தெரியாது, இதுக்காக நீ ரிஸ்க் எடுக்கணுமான்னு சொல்லி கேட்கறதுக்கு எனக்கு தோணுது பாட்டிமா அப்படிங்கிறாங்க. ஓகேமா, நீ கான்பிடண்டா இருக்க அப்படின்னா நீ கிளம்பு அப்படிங்கிறாங்க. ஆனா போர்ட் மீட்டிங்குள்ள திரும்பி வந்துரும்னு சொல்றாங்க. நம்ம கிம்முக்கு யூரியா தனியா அனுப்ப விருப்பம் இல்ல, நானும் கூட வரேன் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாரு. ஆனா அவருக்கு இங்க எக்கச்சக்க ஒர்க் இருக்கு, அதனால கூட வர முடியாட்டாலும் சரி ஏர்போர்ட் வரைக்கும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் எல்லாத்தையும் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஏர்போர்ட்டுக்கு வராங்க. அங்க வந்து யூரி கிட்ட பேசிட்டு இருக்கிறப்பதான் தெரியுது சிங்கப்பூருக்கு இவரும் போறாரு, ரேமனும் போறாரு அப்படிங்கறது பாத்துட்டாங்க. என்னது இது,
சகப்பு காயின் முன்னா போகுது, கருப்பு காயின் பின்னவே போகுதே, நானும் உன் கூட வந்துட்டுமா யூரி அப்படிங்கிறதுக்கு. நீ ஓகேவா? ஏன்னா ஒரு ப்ராசிக்யூட்டர், உன்னால ஈஸி இப்படி டிராவல் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம போறது பிசினஸ் விஷயமா தான், கண்டதை போட்டு குழப்பிக்காத அப்படிங்கிறாங்க. இல்ல கண்டதெல்லாம் போட்டு குழப்பிக்கல, அந்த ரேமனால உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா எனக்கு உடனே கால் பண்ணு, நான் உடனே வந்து பறந்து வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து சென்ட் ஆஃப் கொடுத்துட்டு ரிட்டர்ன் வந்துருவாரு. ஆனால் ஆஃபீஸ்க்கு அந்த கிம்முக்கு இருப்பு கொள்ளல. அதனால தன் கூட ஒர்க் பண்றாங்க இல்லைங்களா, அசிஸ்டன்ட் மாதிரி இருக்கிறவங்க கிட்ட, இது மாதிரி சிங்கப்பூர்ல ஒரு கேஸ் இருக்கு, இந்த கேஸ் ஃபைல நான் படிச்சிருக்கேன், அங்க ஏதோ ஒரு கேஸ் சம்பந்தமா விசாரிக்கிறதுக்கு ஏதோ போக வேண்டியதாக இருக்கு, அது காரணங்காட்டி நான் வந்து சிங்கப்பூருக்கு டிராவல் பண்ணி ஆகணும், ஸோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சிங்கப்பூருக்கு நம்ம யூரியும் ரீச் ஆயிட்டாங்க, ரேமனும் ரீச் ஆயிட்டாங்க. சேம் ஹோட்டல். இவங்க ரூம்ல போய் ஸ்டே பண்ணிட்டே இருக்கிறப்போ இவங்களோட செக்ரட்டரி வந்து கால் பண்றாங்க. மேடம், இந்த மாதிரி அந்த லேடி வந்துட்டு உங்களை மீட் பண்றதுக்கு 1 hour டிலே ஆகும்னு சொன்னாங்க, சொல்லதான் கூப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. டிலே ஆகுமா? அதுக்கு என்ன ரீசன் எதுன்னு கேட்டியான்னு யூரி கேட்கறதுக்கு, இல்ல மேடம், கேட்டு அவங்க ஏதாவது கோவத்துல மீட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணிட்டா என்ன பண்றது, அதனாலதான் அவங்க டிலே ஆனதுக்கு ஓகேன்னு நான் சொல்லிட்டேன், பரவாயில்லையா அப்படிங்கிறாங்க. யூரிக்கும் புரியுது, ஓகே பரவாயில்ல, டிலே ஆனாலும் பரவாயில்ல, நான் வெயிட் பண்ணி மீட் பண்றேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் மீட் பண்ணவும் செய்யறாங்க. அந்த லேடி கேட்குறாங்க, நீ என்னம்மா எதுக்கு வந்திருக்கு, அந்த மீட்டிங் பற்றியெல்லாம் கூட எனக்கு இன்விடேஷன் வந்தது, பட் என்னால் மீட்டிங் வந்து அட்டன் பண்ண முடியாது, என்னோட ஓட்டை வந்து நான் ஆன்லைன்லேயே நான் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், நான் அதுக்காக தான் வந்திருக்கேன், இந்த மாதிரி நான் சிஇஓவாக இருக்கணும், அதுக்கு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க அப்படிங்கிறவங்க மெஜாரிட்டியான பர்சனாக இருக்கணும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அந்த லேடி தான் சிரிக்கிறாங்க. இதை பாருமா யூரி, என்னோட 3% ஷேரை வச்சு நான் உனக்கு கொடுக்குற சப்போர்ட்டை வச்சு நீ சிஇஓவாக கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்னு நான் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் உன்னை பார்க்கறதுக்கு 1 hour டிலே ஆயிருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருந்தேன், என்னோட ஷேர்ஸை வந்து நான் ஒருத்தங்களுக்கு வித்துட்டேன், டபுள் த அமௌண்ட், மார்க்கெட்ல இப்ப இருக்கிற பிரைஸை விட என்னோட ஷேர்ஸ்க்கு டபுள் த அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, எனக்கு பண தேவை இருக்குமா, அதனால என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பிடி கொடுத்தே பேச மாட்டேன்றாங்க. இவரு இன்னுமே கூட ட்ரை பண்றா, ஓகேங்க நீங்க அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சிருங்க, நான் பேசுறதையும் கேளுங்க அப்படிங்கிறாங்க. பட் இல்ல, அந்த லேடி கேட்கற மாதிரி இல்லம்மா நான் முடிவு எடுத்துட்டேன் அவ்வளவுதான் சொல்லிட்டு எழுந்து போயிடுவாங்க. யூரி, கனடா இது, இந்த லேடி கிட்ட பேசுறதுக்காக இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கும், இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமா இருக்கு. தன்னோட செக்ரட்டரி கிட்ட கேட்கறாங்க, இன்னைக்கு இந்த ஹோட்டல்ல வந்து ஒரு பார்ட்டி மாதிரி நடக்குது, அதுல இந்த லேடி கலந்துக்கிறாங்க, என்ன அப்படிங்கறத எனக்கு கொஞ்சம் விசாரிச்சு சொல்லு அப்படிங்கிறாங்க. அந்த பார்ட்டில அவங்க கலந்துக்கவும் போறாங்க. அங்கேயும் போய் இந்த லேடி கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு அங்க வர்றப்போ ரேமனை காட்டுறாங்க. ரேமன் சில பேர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இந்த லேடி வருவாங்களா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க நம்ம யூரி. அதை ரேமன் பார்த்துட்டு யூரி கிட்ட பேசலான்னு வர்றப்போ அப்போ சடார்னு ஸ்விம்மிங் பூல்குள்ள யாரோ குதிப்பாங்க. அதாவது அவங்க ஸ்விம் பண்றதுக்காக விளையாட்டுக்கு தான் குதிக்கிறாங்க. அப்படி குதிக்கிறப்போ ஒரு மெமரி வந்து அப்படியே ட்ரிகர் ஆகுறது நம்ம யூரிக்கு. 12 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க அந்த போட்ல டிராவல் பண்ணிட்டே இருந்தப்போ ரூபன் வந்து இருந்திருப்பாரு. ரூபன் கிட்ட கேட்டிருப்பாங்க, என்ன பெண்டன்ட் இது என்ன எதுன்னு கேட்டதுக்கு எங்க பாட்டிமா வந்து எனக்கு கொடுத்தாங்க, எனக்கு வந்து ஆத்மாக்களால் ஏதோ ஆபத்து இருக்கா, ஜாதகத்துல இருக்கான், இது நான் போட்டுக்கிட்டு அந்த பிரச்சனை எனக்கு வராதாமா, அதனால கொடுத்தாங்க அப்படிங்கிறப்போ இடி கிண்டல் பண்ணிருப்பா, இந்த காலத்துல இதெல்லாம் நம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் ரூபன் இருந்துட்டு இதை நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி போட்டு விட்டுருப்பாங்க. இது உனக்கு ரொம்ப சூட் ஆகுது, நீயே வச்சுக்கோன்னு சொல்லியிருப்பாங்க. யுரி இருந்துட்டு இல்லை பாட்டிமா மந்திரிச்சு கொடுத்தாங்கன்னு சொல்ற, ஏதாவது பிரச்சனைன்னு என்ன பண்றது, உனக்கு ஏதாவது பிரச்சனை என்ன பண்றதுங்கிறப்போ எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் நான் கூட ஏத்துக்கிறேன், நீ நல்லா இருக்கணும் அதுதான் முக்கியம், ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கிறப்போ உனக்காக நான் சாக கூட தயாரா இருக்கேன், அந்த மரணம் அப்படிங்கிறது எனக்கு வரட்டும், நீ நல்லபடியா வாழணும் அப்படிங்கிறப்போ ஏன்டா அப்படி ரொம்ப இதா பேசுற, இது நான் அதை சும்மா தானே கேட்டேன் அப்படின்ட்டு இருக்கிறப்ப சடார் அந்த போட் வந்து கொஞ்சம் ஷேக் ஆயிருக்கும். இவங்க கையில இருந்து அந்த ஒயின் வந்துட்டு யூரியோட ட்ரெஸ் மேலேயே கொட்டிக்கும். டிஷ்யூ அங்க இல்ல, இரு நான் போய் ஏதாவது எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூபன் அங்கிருந்து போயிருப்பாங்க. யூரியும் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. ரூபன் கீழே வர்றப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருப்பாங்க போல இருக்கு. கீழேயும் வந்து ஒரு கப்பல் ஃப்ரெண்ட் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க கேட்டங்க டிஷ்யூ பாத்தீங்களா, ஏதாவது கிளாத் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு சரி நானே பார்த்து எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரூபன் தேடிட்டே இருக்காங்க. இங்க யூரி வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. கொஞ்சம் நேரம் பொறுத்து யூரி திரும்பி பாக்குறப்போ ரேமனும் ரூபனும் நின்று பேசிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப எகைன் போட் வந்து சடனா ஷேக் ஆயிருக்கும். இவங்க கையில இருந்த ஒயின் கிளாஸ் கீழே விழுந்து உடஞ்சிருக்கும். திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ரூபன் இல்ல தண்ணிக்குள்ள விழுந்துட்டாரு போல இருக்குங்க. ரேமன் வந்து குனிஞ்சிட்டு இருக்காங்க. இதை வந்து பார்த்திருப்பாங்க நம்ம யூரி. பட் இது ஃபுல்லா அவங்களுக்கு ஞாபகம் வரல, அங்கங்க கிளிச்சா தான் ஞாபகம் வருது. நம்மளுக்கு தான் ஃபுல்லா காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் விழுந்த யூரி எகைன் எழுந்து வந்திருப்பாங்க. அந்த சமயத்துல எகைன் போட் பயங்கரமா ஆடி இருக்கும். அப்பதான் இவங்க தண்ணிக்குள்ள விழுந்திருப்பாங்க. தண்ணிக்குள்ள விழுந்த சமயத்துல அந்த பெண்டன்ட் இன்னும் என்னோட கழுத்துல தான் இருந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறது மட்டும் இப்ப நல்லா ஞாபகம் வருது. பெண்டன்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ரேமன் வந்துட்டு என்ன பெண்டன்ட் என்ன சொல்ற ஒன்னும் புரியல அப்படிங்கிறதுக்கு, இல்ல 12 வருஷத்துக்கு முன்னாடி நான் தண்ணியில தவறி விழுந்தப்போ என் கழுத்துல ஒரு பெண்டன்ட் இருந்தது, அது காணும் அப்படிங்கிறாங்க. ரேமனுக்கு ஒன்னும் புரியல, நீ என்ன சொல்றேன்னு புரியல அப்படிங்கிறப்போ சரி ரேமன் அப்புறமா பேசலாம்னு சொல்லிட்டு வராங்க. ஏன்னா அங்க செக்ரட்டரி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க யூரியோடவங்க. வந்து என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு, இல்ல மேடம் அந்த லேடி இன்னைக்கு இந்த பார்ட்டி அட்டன் பண்ணலையாமா அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து யூரியோட செக்ரட்டரியும் வந்துட்டு கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ரேமன் ஒரு விஷயத்தை யோசிப்பாங்க. ஆக்சுவலா அந்த லேடிய நம்ம யூரி பாக்குறதுக்கு முன்னாடி மீட் பண்ணது ரேமன் தான். நம்ம யூரியை பாக்குறதுக்கு அவங்க 1 hour லேட்டா வந்திருப்பாங்க இல்லைங்களா, அந்த 1 hourல மீட் பண்ணது ரேமனை தான். ரேமன் அந்த ஆஃபர் கொடுத்திருப்பாங்க. இப்போ மார்க்கெட் பிரைஸ் இருக்கு இல்லையா, அதை விட டபுள் த அமௌண்ட் அவங்க ஷேர்ஸ்க்கு நாங்க கொடுக்குறோம், ஷேர்ஸ் எங்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த டீலிங் வந்து ப்ராப்பரா சைன் பண்ணி முடிகிற வரைக்கும் நீங்க யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது,
நானும் என் கம்பெனி தான் உங்க ஷேர்ஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால தான் இந்த லேடியும் இன்னாருக்கு தான் நான் ஷேரை விற்க போறேன், அவங்க டபுள் அமௌண்ட் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது யூரி கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமாக ரேமன் வந்து அவர் ரூமுக்கு வந்துருவாரு. வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் யோசிச்சு பார்ப்பாரு. திடீர்னு அந்த பெண்டன்ட்டை பத்தி வந்துட்டு ஞாபகம் வந்துருச்சு இல்லையா யூரிக்கு. அதனால இவரு ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. அந்த போட் இவங்களை டிராவல் பண்ணப்போ அந்த பெண்டன்ட்டை வந்து யூரியோட கழுத்துல ரூபன் போட்டு விடுறது இவர் பார்த்திருப்பாரு. யூரி வந்து ரூபனையும் லவ் பண்ணாங்களா அப்படின்னா கிடையாதுங்க. ரூபன், ரேமன், யூரி 3 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். 2 பேருமே யூரிக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்னு இருந்தாங்க. ஆனா ரேமன் கிட்ட ஒரு தயக்கம் இருந்தது, ஆனா ரூபன் கிட்ட அது இல்லை. அவ்வளவுதான் வித்தியாசம். இப்படி பெண்டன்ட் போட்டு விட்டது ஒரு குறுகுறுன்னு பார்த்துட்டே இருக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த வைன் வந்து ட்ரெஸ்ல கொட்டிக்கும். டிஷ்யூ எடுக்கலான்னு வந்திருப்பாங்க. அங்கங்க தேடி பார்த்திருப்பாங்க. ரேமனோட பேக்ல இருக்கான்னு தேடி பாக்குறப்போ 2 ரிங் இருக்கு. ஓ, இவனும் யாருக்கோ ப்ரப்போஸ் பண்றதுக்காக வச்சிருக்கான் போல இருக்கேன், கிட்ட சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு அந்த ரிங்கை வச்சதுக்கு அப்புறமாக எதிர்ச்சியா யூரியோட போட்டோவை பாத்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் புரியுது, அப்போ இந்த ரிங் அவன் யூரிக்காக தான் வாங்கி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ரேமன் அதை வந்து பார்த்துட்டு என்னோட திங்ஸை தொடாத அப்படின்னு சொல்லி வாங்கி வைக்கிறாங்க. யூரி ஸ்கூல்ல எடுத்துக்கிட்ட போட்டோ இது நீ வச்சிருக்க அப்படின்னா அப்ப நீ எல்லாம் பிளான் பண்ணி பண்ணிருக்க. நான் யூரி கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறேன் அப்படின்னு உங்ககிட்ட சொல்றப்பெல்லாம் நீ முட்டுக்கட்ட போட்டதுக்கான காரணம் நீயும் யூரிய காதலிச்சிருக்க, அதனாலதான் என்ன ப்ரப்போஸ் பண்ண விடாம தடுத்த, அந்த முட்டாள்தனமா இருந்திருக்க அப்படின்னு சொல்றப்போ இதை பாரு, ஆமா நான் யூரிய காதலிக்கிறேன், பட் அதுக்கும் நான் உன்னை ப்ரப்போஸ் பண்ண விடாம தடுத்ததுக்கும் ரெண்டும் வேற வேற விஷயம், அதுல நீ போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காது அப்படிங்கிறப்போ ரூபனுக்கு மனசே தாங்கல. இதையே என்கிட்ட முன்னாடியே சொல்ல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே வந்திருப்பாங்க. அப்படியே அந்த போட்டோட சைடுல நின்று பேசிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அப்ப வந்து ரேமன் சொல்லியிருப்பாங்க, என்ன எனக்கு பயமா இருக்கு உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்றதுக்கோ உங்ககிட்ட சண்டை போடுறதுக்கோ பயமா இருக்கு. நம்ம ஃபேமிலி என்ன எப்படி பாப்பாங்கன்னு எனக்கு தெரியல. உடனே ஏதோ சொல்லிட்டேன் அப்படின்னா எல்லாரும் என்ன பாக்குற பார்வை வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா இவருக்கு தாங்க ஹைஸ்கூல் படிக்கிறப்ப தெரிஞ்சிருச்சு யாருக்கு, ரேமனுக்கும் யூரிக்கும் இவர் இந்த குடும்பத்துக்கு சம்பந்தமே இல்லாம அடாப்ட் பண்ண சைல்டுன்னு சொல்லிட்டு. ஆனா அது ரூபனுக்கே தெரியாது. நானும் ரேமனும் வந்து ட்வின்ஸ் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. ஏன் இப்படி எல்லாம் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூபன் கேட்கிற சமயத்துலதான் எகேன் அந்த போட் பயங்கரமா ஷேக் ஆயிருக்கும். தவறிதான் விழுந்திருப்பாரு ரூபன். இப்படிதான் காட்டுறாங்க. இப்படிதான் ரேமன் நினைச்சு பாக்குறாங்க. கீழே விழுற ரூபனை பிடிக்கலான்னு ட்ரை பண்றாரு அப்படிங்கிற மாதிரி தாங்க நம்மளுக்கு காட்டுறாங்க. ஆனா ரூபன் வந்து கீழே விழுந்துட்டாங்க. இதெல்லாம் ரேமன் நினைச்சு பாக்க. அடுத்தது நம்ம யூரிக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியல. எப்படியாவது அந்த லேடியை வந்து கன்வின்ஸ் பண்ணணும். ஏன்னா இன்னும் ப்ராப்பரா வந்து அவங்க ஷேர்ஸ் வித்துட்டதாக சைன் பண்ணல. அந்த லேடியே சொல்லியிருப்பாங்க நீங்க யாருக்கு வந்து உங்க ஷேர்ஸ் வித்தீங்கன்னு யூரி கேட்டப்போ இன்னும் நான் வந்து அபிஷியலா சைன் பண்ணல, சைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் சொல்லுவோம், அது வரைக்கும் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. வந்து இன்னும் கன்வின்ஸ் பண்றதுக்கு நமக்கு சான்ஸ் இருக்கு, அவங்க மனசை மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம நம்மளோட கிம் கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க. அப்போ கிம் இருந்துட்டு அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு அந்த லேடியை பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அவங்க ஆல்ரெடி வந்து இந்த பெயிண்டிங்ஸ் இதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடியவங்க, அது சம்பந்தப்பட்டமான பிசினஸ் தான் பண்றாங்க. நிறைய ஆர்ட் கேலரிக்கு போயிருக்காங்க, நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க, இவங்களே ஆர்ட் எக்ஸிபிஷன் எல்லாம் நடத்துறாங்க. அதுல சில பெயிண்டிங் எல்லாம் பார்த்துட்டு கிம் வந்துட்டு நான் ஒரு ஐடியா பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி இடையில ஒரு கேஸ் சால்வ் பண்ணாங்க இல்லைங்களா, ஒரு ஓவியரோட கேஸ். அவங்களோட சந்ததிகள் வந்து இன்னும் ஓவியரோட சில பெயிண்டிங்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க இல்லையா, அதுல ஒண்ணு வந்து கேட்டு வாங்கிட்டு வராங்க. அவர் நிறைய ஓவியங்கள் வரைஞ்சிருப்பாங்க, அதுல ஒண்ணு இருக்க கேட்டுன்னா சும்மா கிடையாதுங்க, பணம் பே பண்ணி தான் வாங்கிட்டு வராங்க. இந்த பக்கமாக ரேமனோட அம்மாவுக்கு மனசுக்குள்ள ஒரு விஷயம் இடிச்சுக்கிட்டே இருக்கு. அது எப்படி அந்த ட்ரிப்புக்கு போறதுக்காக நம்ம போய் ரூபன் சொல்லிட்டு போனா அதான் நான் கடைசியா பார்த்தது. அந்த ட்ரிப்ல தண்ணியில விழுந்து அவன் இறந்து போயிட்டான். அவனோட ஹார்ட் தான் கிம்முக்கு வச்சாங்க. இப்போ கிம்முக்கும் யூரிக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது மனசுக்குள்ள தோணிட்டே இருக்கு. இந்த பாட்டிமாவை கூப்பிட்டு உங்க கூட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. டைரக்டா எப்படி கேட்கறதுன்னு தெரியல, சுத்தி வளைச்சு கேட்கறாங்க. 2 பேரும் எப்படி லவ் பண்ணாங்க என்ன எதுன்னு கேட்கறதுக்கு. அதெல்லாம் எனக்கே மிஸ்ட்ரி தாங்க. ஏதோ கேஸ் விஷயமாக யூரியை பார்த்து மீட் பண்ணதாகவும் அதுக்கப்புறம் 2 பேருக்கு இடையில காதல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னான். அவனுக்கு சந்தோஷமா இருக்காங்க, அது போதும் இல்லைங்களா அப்படிங்கிறப்போ ஆமான்னு சொல்றாங்க ரேமனோட அம்மாவும். அது மட்டும் இல்லாம எனக்கு யூரியை வந்து நல்லாவே தெரியும், நாங்க பிசினஸ் ரீதியா மட்டும் தெரிஞ்சவங்க கிடையாது. என்னோட பையனான ரூபனும் யூரியும் வந்து ஸ்கூல் மேட்ஸ் அப்படிங்கிறாங்க. என்னோட பையன் ரூபன் தான் இறந்து போயிட்டான், அவன் ஹார்ட்டை தான் வந்துட்டு கிம்முக்கு வந்து வச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட பாட்டிமா இருந்துட்டு ஓ அப்படிங்களாங்க, ஆனா உங்க பையன் ரூபனும் யூரியும் வந்து ஒன்னா ஸ்கூல்ல படிச்சிருந்தாலும் ஒரே வயசு இல்ல தானே, ஏன்னா 2 பேர் வேற வேற வருஷம் பிறந்தவங்க தானே, யூரி கோட்டோட இயர் ஆச்சு அப்படிங்கிறப்போ இல்லையே என் பையன் ரூபனும் யூரியும் கிளாஸ்மேட்ஸ், ஒரே கிளாஸ்ல தான் படிச்சாங்க, 2 பேரும் ஒரே வருஷம் பிறந்தவங்க. பிளாக் மங்கியோட இயர் அப்படின்றது பாட்டிமாக்கு வந்த கோவம் ஷாக்குக்கு அளவே இல்லை. கிம்மோட ஆஃபீஸ்க்கு வராங்க. அங்க இருக்கிற கிம் கூட ஒர்க் பண்றவங்க கிட்ட கேட்கறதுக்கு அவர் இருந்துட்டு பாட்டிமா மன்னிச்சிருங்க, அவங்க 2 பேரும் உயிர்க்குயிரா காதலிக்கிறாங்க, நீங்க ஜோஷன் ஜாதகம் பாப்பீங்க அப்படிங்கிறதுனால பிளாக் மங்கியோட இயர்ல தான் யூரி பிறந்தாங்க அப்படிங்கறத மறைக்கிறதுக்காக என் ஒய்ஃபோட பிறந்த வருஷத்தை நான் எழுதி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் ஒரு அக்வேரியத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம யூரி. ஏன்னா அந்த லேடியை வந்து மீட் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருந்திருப்பாங்க. அந்த லேடியும் ஓகே நான் அந்த மாதிரி அக்வேரியத்துக்கு இந்த டைமுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. நம்ம யூரியும் வந்து வெயிட் பண்றாங்க. கடைசியில இல்ல என்னால பார்க்க வர முடியாது, அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்களா. இந்த செக்ரட்டரி ஃபோன் பண்ணி சொல்றப்போ யூரிக்கு வந்து அப்படியே ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கு, என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சடார்னு ஒரு கை வந்து தன்னோட கையை பிடிக்குது. பார்த்தா அங்க கிம் வந்துட்டாங்க. அவரும் கையில கிளவுஸ் போட்டிருக்காரு. யூரிக்கு கிம்ம பார்த்தது கொஞ்சம் ஆறுதலா இருக்கு, ஏன்னா ரொம்ப வெக்ஸ் ஆகி போயிருந்தாங்க, ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தாங்க. பட் கிம்ம பார்த்ததும் சந்தோஷமாவும் இருக்கு, ஆனா இப்படி கையை பிடிச்சிட்டாரு அப்படிங்கிறது அதிர்ச்சியாவும் இருக்கு.
ரேமன் என்னது கையை பிடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றப்போ, நானும் கிளவுஸ் போட்டிருக்கேன், அதனால ஒன்றும் கவலை இல்லை. அப்படியும் கையை பிடிக்கிறதுனால பேயை நான் பார்த்தாலும் பிரச்சனையே கிடையாது. நீ வந்து ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்க அப்படின்னு பார்த்தாலே தெரியுது அப்படிங்கிறப்போ எல்லாத்தையும் சொல்றாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத. அண்ட் தென் நான் ஃப்ளைட்லயும் எதுவும் சாப்பிடல யூரி. நான் உடனே வந்துட்டு இந்த பெயிண்டிங் என் கைக்கு கிடைச்சதும் கிட்ட ஒரு கேஸ் இருந்தது. அந்த கேஸ் சம்பந்தமா நான் சிங்கப்பூர் வர வேண்டியதாகவும் இருந்தது. அது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணிட்டு நான் உடனே ஃப்ளைட் ஏறி வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் வா போய் சாப்பிடலாம் அப்படின்ட்டு 2 பேர் போய் உட்காந்து நல்லா சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நடந்த மொத்த கதையும் சொல்றாங்க. இப்போ அவங்க எங்கேன்னு தெரியல. அந்த லேடி இப்போ என்ன பாக்குறத அவாய்ட் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டும் இருக்காங்க. என்ன மீட் பண்ண வர்றேங்கிறாங்க. அதுக்கப்புறம் வரலன்னு சொல்லிடுறாங்க. அந்த அக்வாரியம்ல கூட அப்படிதான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க யார்கிட்டயும் அவங்க ஷேர்ஸ் வந்து விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. டபுள் த அமௌண்ட் வந்து மார்க்கெட் பிரைஸ் விடவும் கிடைக்க போகுது. பட் இருந்தாலும் ஃபார்மலா வந்துட்டு இன்னும் சைன் பண்ணல. அது வரைக்கும் எனக்கு டைம் இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிறப்போ இவர் வந்து கிம் வந்து கால் பண்றாங்க கூட ஒர்க் பண்றவங்களுக்கு. இப்போ அந்த லேடி எங்க இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறப்போ அவங்களோட அந்த இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட்ல போட்டிருப்பாங்க இல்லைங்களா, அதை வச்சு கண்டுபிடிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த லேடிக்கு சில இஷ்யூஸ் எல்லாம் இருக்குங்க, அதையும் நம்ம கிம் கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த இடத்துக்கு அந்த லேடி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க மீட் பண்ணவும் வராங்க. இந்த லேடி சொல்றாங்க, ஏமா நான் அதை ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல அப்படிங்கிறதுக்கு இதை பாருங்க, நான் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, உங்க ஷேர்ஸை வந்து எனக்கு சப்போர்ட்டிவா கொடுங்கன்னு நான் ஒண்ணுமே கேட்கலைங்க, நான் பேசுறதை மட்டும் நீங்க கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்க ஒரு முடிவு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி நான் சிஇஓவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் நான் உங்ககிட்ட வந்துட்டு உங்க ஓட்டை எனக்கு கொடுங்க, நான் கேட்கல, நான் சிஇஓ இருந்தா மட்டும்தான் சைனா ஹால் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு ஹால் இருக்கு, என் அப்பா அதை கட்டி என் அம்மாவுக்கு கிஃப்டா கொடுத்தாங்க, இப்போ என் பேரண்ட்ஸ் என் கூட இல்ல, பல வருடங்களுக்கு முன்னாடி அவங்க இறந்து போயிட்டாங்க, நான் அந்த ரெய்னா குரூப்ஸ் ஆஃப் அந்த ஹோட்டல்ஸ்க்கெல்லாம் சிஇஓ இருந்தா மட்டும்தான் சைனா ஹால் அப்படின்னு என் அப்பா கட்டி அம்மாவுக்கு கிஃப்டா கொடுத்த அந்த ஹாலை வந்து நான் வச்சுக்க முடியும், நான் சிஇஓவா இல்லை அப்படின்னு சொன்னா அந்த இடத்த என்னோட ஆன்டி வந்துட்டு ஆர்ட் கேலரியா மாத்திடுவாங்க, அப்படி இல்லைன்னா டெமாலிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்காக தான் நான் போராடிட்டு இருக்கேன். இதை நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட நீங்களும் உங்க அப்பாவோட ப்ராப்பர்ட்டிக்காக தானே போராடுறீங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் தாங்க தெரிய வருது, இந்த லேடிக்கு சில ஃபேமிலி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்கு. அதுல இவங்க அப்பா வந்து கிட்டத்தட்ட 45 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின ஆர்ட் கேலரி ஒன்று இருக்கு. அதுல நிறைய ஆர்ட் எக்ஸிபிஷன்லாம் நடந்திருக்கு. அது ரொம்ப வந்துட்டு ப்ரெஸ்டீஜியஸே உங்க ஃபேமிலி வச்சுட்டு இருந்திருக்கு. அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமாக அந்த ப்ராப்பர்ட்டி வந்து இவங்க தம்பிக்கு போகணும், அவன் தம்பி பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அவனும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கான். பட் அவன் நிறைய கடன் வாங்கினதுனால அந்த கடனையும் தம்பிக்காரனால திருப்பி கொடுக்க முடியாததுனால கடன்காரங்க அந்த ஆர்ட் கேலரி வந்து அவங்க ஈடா வந்து எடுத்துக்கிட்டாங்க, அந்த தம்பிக்காரன் கொடுக்காததுனால. பட் இந்த லேடி வந்து அதுக்கு கேஸ் போட்டிருக்காங்க. இல்ல, அது வந்து 45 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா கட்டினது, அதுல எனக்கும் பங்கு இருக்கு, நான் பணம் கொடுக்குறேன், நீங்க திருப்பி கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. இப்போ ஈவன் இவங்க 3% ஷேரை இவங்க வந்து ரேமனுக்கு டபுள் த அமௌண்ட்டுக்காக விற்கிறதுக்கான காரணமோ அதுதான், அந்த பணத்தை வச்சு அந்த ஆர்ட் கேலரியை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கான கேஸ் பெட்டிஷன் எல்லாம் கூட இருக்கு. இதெல்லாமே நம்ம கிம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இதெல்லாத்தையும் வச்சுதான் இப்ப நம்மளோட யுரியும் பேசுறாங்க. நீங்க எப்படி உங்க அப்பாவோட அந்த ஒரு நினைவுக்காக நீங்க இதை பண்றீங்களோ அதே மாதிரிதான் நானும் என் அம்மா அப்பாவோட நினைவுக்காக பண்றேன். அந்த சைனா ஹால் வந்து எனக்குன்னு எப்பவுமே இருக்கணும், அங்க என் அம்மா அப்பா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன், அதனால அது இருக்கணும்னா நான் சிஇஓவா இருக்கணும், நான் சிஇஓவா இல்ல அப்படின்னா கண்டிப்பா அதை டெமாலிஷ் பண்ணிடுவாங்க, என் அம்மா அப்பாவோட ஞாபகார்த்தமா எனக்கு இருக்கிறது. இப்போ உங்களுக்கு புரியும்ல அப்படிங்கிறப்போ இந்த லேடிக்கு ஆக்சுவலா புரியுது. இந்த பாருமா புரியுது, என்னோடது 3% ஷேர் தான், நான் போடுற ஓட்டால நீ சிஇஓவா இருப்பியா அப்படின்னு கன்ஃபார்மா சொல்ல முடியுமா? என் ஒருத்தியோட ஓட்டு தான் மாத்த போகுதா? அதை ஃபர்ஸ்ட் சொல்லுமா. உனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய ஆட்கள் இருக்காங்க, நான் ஒருத்தி சப்போர்ட் பண்ணா போதும் நீ வின் பண்ணிடுவ, சிஇஓவா இருப்ப அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படிங்கிறப்போ கண்டிப்பா நம்ம யூரிக்கு வந்து தெரியாது. ஆனா என்னோட கெஸ் படி நான் இந்த அளவுக்கு கால்குலேட் பண்ணி வச்சபடி உங்க ஓட் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான், கண்டிப்பா நான் வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. சரிம்மா நீ வின் பண்ணவும் செஞ்சுட்டேன், நான் உனக்கு ஓட்டே போட்டுடுறேன். அப்போ என்ன பண்ணும், என்னோட ஷேர்ஸை வந்து இப்ப நான் ஒரு பர்சன் கிட்ட பேசியிருக்கேன், அவருக்கு நான் விற்க கூடாது, அப்படி நான் விற்காம இருந்தா ஓட் பண்ண முடியும், நான் ஓட்டும் உனக்கு பண்ணிட்டேன். அப்படி பண்றதன் மூலியமாக என் அப்பாவோட அந்த ஆர்ட் கேலரி என்கிட்ட எப்படிமா வந்து கிடைக்கும் அப்படிங்கிற சமயத்துல கிம் சொல்றாங்க, இதை பாருங்க உங்களுக்கு என்ன வேணும், அந்த ஆர்ட் கேலரி வந்து டெமாலிஷ் பண்ணக்கூடாது, ஏன்னா கடன் கொடுத்தவங்க கடனுக்கு கீழே அதை எடுத்துக்கிட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பர்ட்டி போயிடுச்சு, அதுல இதுவும் போயிடுச்சு, அதை அவங்க டெமாலிஷ் பண்ணக்கூடாது அவங்க பெட்டிஷன்லாம் போட்டு வச்சிருக்காங்க. உங்களுக்கு என்ன, அந்த ஆர்ட் கேலரி எப்பவும் அப்படியே இருக்கணும், உங்க அப்பா கட்டது ஞாபகார்த்தமா இருக்கணும், அவ்வளவுதானே. அது கவர்மெண்ட் பார்த்துக்கும், கவர்மெண்ட் சைடு ஒரு ரூல்ஸ் இருக்கு. இந்த மாதிரி பல வருடங்கள் 45 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம பாதுகாக்க வேண்டிய ஒரு பொருளாக தான் வந்து கவர்மெண்ட் பார்க்கும். அப்படி கவர்மெண்ட் பாதுகாக்கும் அப்படிங்கிறப்ப இந்த லேடி சொல்றாங்க, இதை பார்ப்பா எனக்கு அது தெரியும், ஆனா அதுக்கு ஒரு பில்டிங் 50 வருஷம் ஆயிருக்கணும் கட்டி, அப்பதான் கவர்மெண்ட் வந்து அது ஈஸியா டெமாலிஷ் பண்ணக்கூடாது, அது வந்து நம்ம வந்து பாதுகாக்க வேண்டிய ஒரு பொருளா வந்து கவர்மெண்ட் பார்க்கும். பட் இது 45 வருஷம் தான் ஆச்சு அப்படிங்கிறப்போ அந்த லாவெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்க, எதிர்த்து கிம் காட்டுறாங்க இல்லைங்க. அதுக்கப்புறம் ஒரு லா பாஸ் பண்ணாங்க, 45 வருஷமே இருந்தா கூட போதும், உங்களால பணம் கொடுத்து அந்த கடன்காரனோட கடனை அடிச்சு உங்க அப்பாவோட அந்த ப்ராப்பர்ட்டி அந்த ஆர்ட் கேலரி வாங்க முடியல அப்படின்னாலும் அதை இடிக்காம இருக்கிறதுக்கான வேலையில கவர்மெண்ட் சைடு நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இந்த லேடி சரின்னு சொல்லிடுறாங்க. ஆனா கவர்மெண்ட்டே பாத்துக்கிட்டாலும் அதை மெயின்டைன் பண்றதுக்கான பணம் வந்து நாம தான் கொடுக்கணும், கவர்மெண்ட் வந்து அது டெமாலிஷ் ஆகாம பாத்துக்கும், அதுக்கு ஓரளவுக்கு தான் ஃபண்டு கொடுக்கும், பேலன்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறப்போ அதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிறாங்க யூரி. நீங்க எனக்கு ஓட் பண்ணிட்டீங்க அப்படின்னா
ரெய்னா குரூப்ஸ்க்கு நான் சிஇஓவா இருப்பேன், நான் வந்து இந்த மெயின்டெனன்ஸ்க்கான சார்ஜஸ் எல்லாம் கொஞ்சம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு டீலிங் போட்டுக்கிறாங்க. அப்போ அந்த லேடியோட மனசு மாறின மாதிரி தெரியல. நம்ம வீடு இருந்துட்டு சரிங்க நீங்க யோசிச்சு ஒரு முடிவெடுங்க, இந்தாங்க உங்களுக்கு பெயிண்டிங்கா ரொம்ப பிடிக்கும் இல்லையா, இது வந்து எங்களோட கிஃப்ட் அப்படின்னு சொல்லி அதை வச்சுட்டு அந்த ஓவியரோட வீட்டுல போய் எடுத்துட்டு வந்தாங்க இல்லைங்களா, அதை வச்சுட்டு இவங்க 2 பேரும் அங்கிருந்து வந்துருவாங்க. அதுக்கப்புறம் என்ன, முடிஞ்ச அளவுக்கு 100% நான் முயற்சி பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் எல்லாம் ஆண்டவன் கையில அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து இதை மிஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு சிங்கப்பூரிய சுத்தி ஷாப்பிங் பண்றாங்க, நிறைய சாப்பிடுறாங்க, பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க, நிறைய திங்ஸ் வாங்கிக்கிறாங்க, நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கிக்கிறாங்க பாட்டிமாக்கு. அதுக்கப்புறமாக இவர் கூட ஒர்க் பண்ற அந்த 2 பர்சன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. எகைன் கையை பிடிச்சு பேசுறப்போ யுரிக்கு பக்குன்னு இருக்கு. ஆனா கிம் சொல்றாங்க, இதை பாரு நான் வந்தோடனே உன் கையை பிடிச்சேன், ஆனா இப்போ வரைக்கும் நான் எந்த ஒரு பேயும் பார்க்கல, சோ நான் கிளவுஸ் போட்டு உன் கையை பிடிக்கிறது ஓகே போல இருக்கு, அதனால பேய் கண்ணுக்கு தெரியாது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. பட் இருந்தாலும் யூரிக்கு வந்து கொஞ்சம் பயமா தான் இருக்கு. எகெயின் உன் கண்ணுக்கு பேய் தெரிஞ்சா என்ன பண்றது அப்படிங்கிறப்போ, பரவாயில்ல யூரி, தெரிஞ்சாலும் பரவாயில்ல, ஏற்கனவே பேயை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நீயும் என் கூட இருக்க, பேயை பார்க்கறதுல எனக்கு ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஹோட்டல் ரூமுக்கு வராங்க. உன்னோட ஃப்ளோர்லயே ஒரு ரூம் புக் பண்ணலாம் தான் பார்த்தா, ஆனா ஃப்ளோர்ல கிடைக்கல, அதுக்கு மேல இருக்கிற ஃப்ளோர்ல தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ ரூம்குள்ள போ நான் போறேன் அப்படிங்கிற சமயத்துல வாங்க காஃபி குடிச்சிட்டு போலாம் யூரி தான் கூப்பிடுவாங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறமாக வாங்கின திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டே இருக்கிறப்போ ஒரு பெண்டன்ட்டை பார்த்துட்டு இருப்பாங்களா, அப்ப ஏன் அதையே பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிம் கேட்பாரு. அது மட்டும் இல்லாம இதை விட நிறைய டிசைன்ஸ் எல்லாம் இருந்தாலும் இதையே எடுத்தேன்னு கேட்கறதுக்கு, 12 வருஷத்துக்கு முன்னாடி நான் தண்ணிக்குள்ள விழறப்போ நான் ஒரு பெண்டன்ட் போட்டிருந்தேன், அது எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒவ்வொரு விஷயம் கிச்சா ஞாபகம் வருது தவிர்த்து அப்புறம் எனக்கு ஃபுல்லா தெரியல, ஆனா இந்த பெண்டன்ட் என் கழுத்துல இருந்தது, இதே மாதிரின்னு சொல்ல முடியாது, பட் கிட்டத்தட்ட இது மாதிரி தான் இருந்தது, அதனால அதை வாங்கினேன் அப்படிங்கிறாங்க. ஆனா எவ்வளவு யோசிச்சாலும் சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குது கிம் அப்படிங்கிறப்போ, ரொம்ப உன்னை ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத, கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வந்தாலும் பரவாயில்ல, அது என்ன எதுன்னு நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ட்டு கையை பிடிக்கலான்னு வர்றப்போ கையை எடுத்துப்பாங்க யூரி. பரவாயில்ல யூரி அப்படிங்கிறதுக்கு, இல்ல கிம் வேண்டாம், இப்ப நீங்க கிளவுஸும் போடல, எனக்கு பயமா இருக்குங்கிறப்போ நான் தான் பரவாயில்லன்னு சொல்றேன்ல, உங்களுக்கு ஓகேவா இருக்கலாம் கிம், ஆனா நான் காதலிக்கிற ஒரு பர்சனுக்கு என்னால ஒரு காயம் ஏற்படுது, கஷ்டம் வருது அப்படிங்கறத என்னால ஏத்துக்க முடியாது அப்படிங்கிறாங்க. சரி என்ன கையை தானே பிடிக்க கூடாது, கிஸ் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிஸ் பண்ண, அங்க அந்த ரூம்லயே வந்து 2 பேரும் தங்கிடுறாங்க. நைட் இவர் சோஃபால படுத்து தூங்கிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் யூரி போயிட்டு பெட்ல படுத்து தூங்கிருப்பாங்க. காலையில எழுந்ததும் யூரியை டிஸ்டர்ப் பண்ணாம இவர் எந்திரிச்சு வந்து இவருக்கு தெரிஞ்ச அளவுக்கு எல்லாம் சமைச்சு வைக்கிறாங்க. இந்த பக்கம் போர்ட் மீட்டிங் கூடவும் ஆரம்பிச்சிருச்சு. பாட்டிமாக்கு பயங்கர கடுப்பு. மினியோட அம்மாவை தாண்டி போறப்ப கூட, என் கண்ணை பார்த்து பேசுறதுக்கு உனக்கு கூசல அப்படிங்கிறாங்க. ஐயோ எதுக்கு கூசணும், இருங்க பொறுமையா ஆட்டத்தெல்லாம் பார்க்கலாம், பக்கம் இருந்து நான் இந்த மாதிரி முயற்சிகள் பண்ணக்கூடாது, இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பாட்டிமா போய் உட்காந்துக்கிறாங்க. யூரியும் சிங்கப்பூர்ல இருந்து கிளம்பிட்டாங்க, இங்க வந்து ரீச் ஆயிட்டாங்க. யூரியும் கிம்மும் ஒன்னா தான் வந்திருப்பாங்க. கிம் வந்து ஆல் தி பெஸ்ட் எல்லாம் சொல்லி அனுப்பிச்சிக்கிறாங்க. அப்பதான் செக்ரட்டரி சொல்லுவாங்க, இந்த மாதிரி அந்த லேடி அவங்க ஓட்டை வந்து ஆன்லைன்ல போட்டுட்டேன்னு சொன்னாங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்து ஃபிளைட் கிடைக்கலையா ரீச் ஆகிறதுக்கு, ஸோ ஆன்லைன்ல நான் என்னோட ஓட்டை வந்து பதிவு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் ஓட்டிங்கும் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இங்க இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் அவங்க ஓட்டிங்கை வந்து பேப்பர்ல எழுதி அங்க பாக்ஸ் இருக்கும் அதுல போடுவாங்க. சிலர் வெளிநாட்டுல இருக்கிறவங்க, வர முடியாதவங்க எல்லாருமே அவங்க ஓட்டை வந்து ஆன்லைன்ல போட்டுருவாங்க. 2 ஓட்டையும் கம்பேர் பண்ணி பாக்குறப்போ நம்ம யூரி தான் வின் பண்றாங்க. யூரியே சிஇஓவா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்கு தான் மெஜாரிட்டியான ஓட்டு வந்திருக்கு. இல்ல யூரி வந்து சிஇஓவா இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு கம்மியான ஓட்டு தான் வந்திருக்கு. அதுவும் ரொம்ப டிஃபரன்ஸ் எல்லாம் இல்லைங்க, ஒரு 1% டிஃபரன்ஸ்ல தான் நம்ம யூரி வந்து வின் பண்ணிடுறாங்க. மீனாவோட அம்மாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. யூரிய பார்த்துட்டு, யூரி உண்மையில இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் ஹோல்டர்ஸ்க்குலாம் நம்பிக்கை இருக்கு, அதனால நீ வின் பண்ணிருக்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்துருவாங்க. மீனா வர்றப்போ அம்மா என்னமா பண்றது அப்படிங்கிறப்போ, இல்ல நம்ம ஏதோ ஒன்று பண்ணி ஆகணும், இது இப்படியே விட்டா எல்லாம் தலைக்கு மேல வெள்ளம் போன மாதிரி ஆகி போயிடும், உடனே உங்க அங்கிளுக்கு கால் பண்ணு அப்படிங்கிறாங்க. இந்த ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸ்ல ஒரு சீஃப் இருப்பாரு இல்லைங்களா, நம்மளுக்கு தெரிஞ்ச சீஃப் இல்லைங்க, இவங்க வேற சீஃப், அவங்க தான் வந்து இவரோட இந்த மீனாவோட அம்மாவோட பிரதர், அவங்களுக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இந்த பக்கமாக யூரி வந்து அவங்க குரூப்புக்கு வந்ததுக்கு அப்புறமாக அந்த லேடிக்கு கால் பண்ணி தேங்க்ஸ் சொல்றாங்க. ஆனா அந்த லேடி இருந்துட்டு, எனக்கு ஒரு டபுள் மைண்டடா தான் இருந்தது, எனக்கு பண தேவை இருந்தது, பட் அதை விட ஒரு பொருளை நாம பாதுகாக்கணும்னு நினைக்கிறதுக்கான காரணம் நிறைய இருக்கு, நானும் என் அப்பாக்காக பண்ணேன், நீ உன் அம்மா அப்பாக்காக பண்ண, அதனால தான் எனக்கு ரொம்ப டச்சிங்காகவும் இருந்தது, அது மட்டும் இல்லாம நீ கொடுத்த கிஃப்ட் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த கிஃப்ட் வந்துட்டு ஒரு பட்டர்ஃபிளைஸ் எல்லாம் வந்து இருக்கிற மாதிரியான பெயிண்டிங், இந்த லேடிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கான். இங்க ரேமனும் கொரியா வந்துட்டாங்க. ஆனா வெறி ஆட்டம் ஆடுறாரு, டேபிள் எல்லாத்தையும் கலைச்சு போடுறாரு, சேரை தூக்கி உடைக்கிறாரு, பயங்கர கடுப்புல கோவத்துல இருக்காங்க. இது எப்படி நடந்தது, யூரி எப்படி ஜெயிச்சா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. யூரிய கார்னர் பண்ணி தன்னோட கம்பெனி தான் யூரிக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மூலியமாக யூரிய அடையணும்னு பார்த்தாரு ரேமன், அது முடியாம போயிடுச்சு இல்லையா, அந்த பயங்கரமான கோவம். இந்த பக்கம் யூரி இருந்துட்டு அவங்க கூட ஒர்க் பண்ண செக்ரட்டரி 2 பேருக்கும் தேங்க்ஸ் சொல்றாங்க. உங்களால அது பாசிபிள் ஆச்சு, எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல, நன்றி சொல்லிட்டு அப்புறம் பென் டிரைவை கொண்டு வந்து பாட்டிமா கிட்ட கொடுக்குறாங்க. இந்த மாதிரி மீனாவோட அம்மா வந்து ஸ்லஷ் ஃபண்ட் எல்லாம் வந்து எப்படி இது பண்ணாங்க, பெயிண்டிங்கை வச்சு என்ன ஃப்ராட் வேலை பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் இது இருக்குன்னு கொடுக்குறாங்க. அந்த ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸ்ல சீஃப் இருப்பாரு இல்லைங்களா, மீனாவோட அம்மாவோட பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கால் பண்ணி பேசுறப்ப அவர் வந்துட்டு, இதுல நான் தலையிட வைக்காத, ஆல்ரெடி தலைக்கு மேல வெள்ளம் போயிட்டு இருக்கு, பேசாம இரு, கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி இல்ல.
என்ன பண்றதுன்னு தெரியாம மீனாவோட அம்மா முழிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறப்போ இந்த பக்கம் வீட்டுக்கு வரணும் இல்லையா, கிம் வீட்டுக்கு வராங்க. அப்போ கூட ஒர்க் பண்றவங்க கால் பண்ணிட்டு இப்ப நீ வீட்டுக்கு போகாத அப்படிங்கிறாங்க. ஏன்டா போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓபன் பண்ணா பாட்டிமா நிக்கிறாங்க. காதை புடிச்சு இழுத்துட்டு வந்து எங்கிட்டயே போய் சொல்றியாடா, அந்த பொண்ணு யுரி வந்து பிளாக் மங்கியோட இயர்ல பிறந்தவ, ஆனா அவ கோட்டோட வருஷத்துல பிறந்தவன்னு சொல்லி என்னைய ஃப்ராட் பண்ணி அப்படிங்கிறப்போ பாட்டிமா எனக்கு யுரிய பிடிச்சிருக்கு, நாங்க ஒருத்தர் காதலிக்கிறோம், இந்த காலத்துல இந்த இதெல்லாம் பாப்பாங்களா பாட்டிமா, ஏன் பாட்டிமா இப்படி பண்ற அப்படிங்கிறதுக்கிட்டே இதை பாரு, இது சாதாரண விஷயம் இல்ல, நான் ஏதாவது ஒரு விஷயத்த வந்து உங்ககிட்ட நான் பார்த்துருந்துக்கோ அப்படின்னு சொல்றப்பெல்லாம் அது கரெக்டா நடந்திருக்கு தானே, அதே மாதிரி தான் இதுவும். ஒரு ஜோசிக்காரங்க சொன்னாங்க பிளாக் மங்கியோட ஏர்ல பிறந்த பொண்ணால உனக்கு ஆபத்து வரும், உயிருக்கே ஆபத்து வரும்னு சொல்லிட்டு. ஏற்கனவே உயிரை காப்பாத்துறதுக்கு படாத பாடுபட்டிருக்கேன்டா, உனக்கு ஹார்ட் சர்ஜரி நடந்திருக்கு, இத்தனை நடந்திருக்குல, புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறதுக்கு நம்ம கிம் வந்துட்டு இல்ல எனக்கு உரிய பிடிச்சிருக்கு, நான் யூரியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிடுறாங்க. பாட்டிமா செம்ம கோபத்துல இதை பாருடா, உனக்கு 3 நாள் டைம் கொடுக்குறேன், அந்த யுரி பொண்ணுக்கு கால் பண்ணி நம்மளுக்கு நடந்த என்கேஜ்மெண்ட்டை வந்து நான் பிரேக் பண்ணிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்றேன். அப்படி இல்ல இந்த 3 நாளுக்குள்ள நீ பண்ணல அப்படின்னா யுரியோட பாட்டிமா கிட்ட யுரி கிட்ட நானே போய் பேசுவேன்னு சொல்லிடுவாங்க. கிம்முக்கு என்ன பண்றது, பாட்டிமாவை எப்படி சமாளிக்கிறதுன்னு சொல்லிட்டே தெரியல. இந்த பக்கமாக ரேமன் அடுத்த கட்டத்துல காய் நகர்த்த ஆரம்பிச்சிட்டான். மீனாவோட அம்மாவையும் அண்ணாவையும் பார்க்க வந்திருக்கான். இந்த மாதிரி உங்க ஆர்ட் கேலரிக்கு நான் வந்து ஃபண்டிங் பண்ண போறேன், நாம 2 பேரும் கொலாப் பண்ணிக்க போறோம் அப்படிங்கிறாங்க. மீனாவோட அம்மாவுக்கு புரியல, ஏப்பா நீங்க இவ்வளோ பெரிய கம்பெனி, நீங்க எப்படிப்பா என் கூட வந்து ஜாயின் பண்றீங்க அப்படிங்கிறப்போ நீங்க வந்துட்டு உங்க ஆர்ட் கேலரியையும் ரெய்னா குரூப்ஸ் இருக்கு இல்லையா அதோட சேர்ந்து நீங்க மெர்ஜ் பண்ண மாதிரி காட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேமன் வந்து ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கான். அது என்னன்னு நம்மளுக்கு பின்னாடி தெரியுங்க. அதுக்கப்புறம் யுரி வந்து கிம்முக்கு கால் பண்றப்போ கிம் வந்து சொல்லு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்கி வாய்ஸ்ல பேசுவாரு. ஏன் இவ்வளவு மெதுவா பேசுறீங்க, என்ன பிரச்சனை ஏதுங்கிறதுக்கு இல்ல பாட்டிமா இருக்காங்க, பாட்டிமா இருந்தா ஏன் இப்படி பேசணும், சரி நான் அப்புறம் கூப்பிட்டோம் அப்படிங்கிறதுக்கு இல்ல, எனக்கே வந்துட்டு உன்னை பார்க்கணும் போல இருந்தது, நான் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பி வெளியே வருவாங்க. பாட்டிமா எங்கடா போற ஏது போறேன்னு கேட்கறதுக்கு பக்கத்துல கடை வரைக்கும் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு யுரியோட வீட்டுக்கு வராங்க. யுரி நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி செல்லம் கொஞ்சிட்டு இந்த வீட்டுக்குள்ள வர்றப்போ எனக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்த அன்னைக்கு தானே ஃபர்ஸ்ட் ஒரு குட்டி பையனோட ஆத்மாவை பார்த்து அது அங்க நின்றுட்டு இருந்ததுல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மலரும் நினைவுகள் தான். அதுக்கப்புறம் யுரி எதுக்காக கால் பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு 100% தெரியும், 12 வருஷத்துக்கு முன்னாடி தண்ணிக்குள்ள விழுந்தப்போ அந்த பெண்டன்ட் வந்து என் கழுத்துல தான் இருந்தது, அதுக்கப்புறம் எங்க போச்சுன்னு தெரியல, அப்ப கண்டிப்பா ரெஸ்கியூ டீம் வந்தானே உங்களை காப்பாத்தி இருப்பாங்க, அவங்க கிட்ட ஏதாவது கேட்டா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரி அது என்ன ஏதுன்னு பாக்கலாம்னு கிம்மு சொல்றாங்க. இந்த ரேமன் வேற ஒரு பிளான் பண்றாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பர்சனை பார்த்தோம், இந்த மீனா கூட அந்த ஆளுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிற மாதிரி இருந்தது, கடைசியில அவன் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை கொண்டான்னு சொல்லிட்டு அவனை ஜெயில பிடிச்சி போட்டாங்க. அவங்க அப்பா ஒரு அசம்பிளி மேன், அது மட்டும் இல்லாம பிரசிடென்ட் கேண்டிடேட்டாவும் இருக்க வேண்டியவர், ஆனா பையன் பண்ண குளறுபடியால ஏன் அந்த காங்கு வந்து நம்ம யுரிய கூட கடத்தி பிரச்சனை எல்லாம் பண்ணதுனால அவரால் பிரசிடென்ட் கேண்டிடேட்டா நிக்க முடியாம போயிருக்கும். அது மட்டும் இல்லாம 6 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம யூரிக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க வேண்டியதாக இருந்தது இல்லைங்களா, அந்த பையனோட அப்பா கூட பெரிய லா ஃபிரம் வச்சிருந்தாரே, அவரும் அந்த காங்கோட அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸா, அவங்கள வந்து ரேமன் பார்த்து லா ஃபிரம் வச்சிருக்கிற யுரிய வந்து 6 வருஷத்துக்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட் பண்ண வேண்டியதாக இருந்த பையனோட அப்பா கிட்ட பேசுறாங்க. நம்மளோட கிம்முக்கு ஃபாரின்ல போய் ஏதாவது ஒரு கோர்ஸ் பண்றதுக்காக 1 இயர் ஏதாவது ஒரு கோர்ஸை வந்து செட் பண்ணி அவனை அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரியான பிளான் தான் அது. அதுக்கு ரேமன் எப்படி காய நகர்த்துறாங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்டு தான் அந்த பிரசிடென்ட் கேண்டிடேட்டா நிக்க வேண்டியவர், அவருக்கு இவ்வளவு பிரச்சனை வந்ததுக்கு காரணமும் யுரி தான், அவ தான் ரெய்னா குரூப்ஸ்க்கு வந்து சிஓவும் இருக்கா, அது மட்டும் இல்லாம உங்க பையன் வந்து 6 வருஷத்துக்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட் பண்ண வேண்டியதாக இருந்தது, அதுல இத்தனை பிரச்சனை வந்தது, நீங்க ஏன் அந்த பொண்ணுக்கு வந்து குடைச்சல் கொடுக்க கூடாது, அதுக்கு நீங்க டைரக்டா பண்ண வேண்டாம், இந்த கிம் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா, அவனை எப்படியாவது இங்க இருந்து ஃபாரினுக்கு படிக்கிறதுக்கு அனுப்பணும், அது மட்டும் இல்லாம அந்த கம்பெனிக்குள்ள ஒரு விஷயத்த பண்ணணும், அதுவும் என்ன நான் சொல்றேன் அப்படிங்கிறாங்க. அது என்ன நம்மளுக்கு இப்ப சொல்லலைங்க. அதுக்கப்புறமாக தான் யுரியை தான் காட்டுறாங்க. யுரிக்கு கிம் வந்து கால் பண்றாங்க, இந்த மாதிரி அந்த பெண்டன்ட் வந்துட்டு கழுத்துலதான் இருந்தது தண்ணிக்குள்ள விழுந்தப்பன்னு சொன்னேன் இல்லையா, ரெஸ்கியூ டீம் கிட்ட வந்து கேட்டா தெரியும்னு சொன்னேன் இல்லையா, அதுல ஒரு பர்சனை வந்து மீட் பண்றதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டேன், அவருக்கு எது இப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் இருக்காரு, வா நான் போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம யுரி ஓகேன்னு சொல்றாங்க. ஒன்னா கார்லயும் வருவாங்க. அங்க வந்தா கிம்மோட பாட்டிமா வந்துருவாங்க. கிம்மோட பாட்டிமாவை பார்த்ததும் கிம் இருந்துட்டு நம்ம யுரியை தனியா கூப்பிட்டு வருவாங்க. ஏய் எதுக்கடா பாட்டிமாவை பார்த்து ஒழியணும், நாம இன்னும் திருட்டுத்தனமா காதலிக்கிறோம், என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கல அப்படிங்கிற பாட்டிமா அங்கிட்டு கால் பண்ணுவாங்க. டேக்கிம் எங்கடா இருக்கோம், நீங்க பார்த்த மாதிரி இருந்தது அப்படிங்கிறப்போ இல்ல பாட்டிமா நான் ஆபீஸ்ல இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இந்த பாருடா இன்னும் 2 நாள் தான் டைம் இருக்கு, அந்த யுரி பொண்ணு கிட்ட சொல்லி என்கேஜ்மெண்ட் பிரேக் பண்ணிக்கிறோம்னு சொல்லு, புரிஞ்சுதா, அந்த பொண்ணு பிளாக் மங்கியோட ஏர்ல பிறந்தவ, நான் 10,000 வாட்டி சொன்னாலும் உன் காலில் விழுக மாட்டேங்குது, அது உன்னோட உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இவர் என்னதான் பேசி சமாளிச்சாலும் பாட்டிமா பேசுறது நம்ம யூரிக்கு கேட்டுடுச்சு. காருக்கு பின்னதான் ஒழிஞ்சிட்டு இருக்காங்க. காலை கட் பண்ணது கிம் கிட்ட கேக்குறாங்க, என்னது பிளாக் மங்கியோட ஏர் எனக்கு புரியலையே அப்படிங்கிறப்போ கிம் வேற வழியில எல்லாத்தையும் சொல்றாங்க. இந்த மாதிரி பாட்டிமாக்கு இந்த மாதிரி ஜோசியம் ஜாதகத்துல நம்பிக்கை இருக்கு, என்ன கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு வந்து பிளாக் மங்கி இயர்ல பிறந்த பொண்ணா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா வந்து நம்புறாங்க. பட் எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால நீ கோட் இயர்ல பிறந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் சொல்லிட்டேன், அது இத்தனை பிரச்சனையும் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்றீங்க, அப்போ நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு உங்களுக்கு பிரச்சனையான்னு கேட்க, அதெல்லாம் கிடையாது,
என் பாட்டிமா பாக்குற அந்த ஷாமன் இருக்காங்க இல்லையா, அவங்க நான் வந்து சிவில் எக்ஸாம் 2வது அட்டம்ப்ட்ல தான் பாஸ் பண்ணுவேன்னு சொன்னாங்க. ஆனா நான் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே பாஸ் பண்ணேன். அவங்க சொல்றதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படிங்கிறாங்க. சரிங்க, நம்மளுக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா பாட்டிமாக்கு இருக்கிறப்போ நாம அவங்கள போய் மீட் பண்ணி எல்லாத்தையும் சொல்லி மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறாங்க. சரி சரி, அதில் அப்புறம் கேட்டுக்கலாம், இப்போதைக்கு அந்த பர்சனை மீட் பண்ண வரலாம் அப்படின்ட்டு வந்து மீட் பண்றாங்க. அவரு சொல்றாங்க, எனக்கு ஞாபகம் இருக்குங்க, உங்களை வந்து அங்கிருந்து கூப்பிட்டு போறப்போ உங்களோட கழுத்துல இருந்து அந்த பெண்டன் கீழே விழுந்தது. நான் சரி உங்களை ஸ்ட்ரெச்சர்ல எடுத்துக்கொண்டு போயிட்டு ஆம்புலன்ஸ்ல வச்சுட்டு ரிட்டர்ன் அதை எடுக்கலாம் அப்படிங்கிறப்போ ஒருத்தர் வந்தவர், அதை நான் பாத்துக்கிறேன், நான் வந்து ஃபேமிலி தான், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பெண்டன்ட் அவர் எடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அங்க வந்தது நான் தான் ஃபேமிலி, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த பெண்டன்ட் எடுத்தது வேற யாருமே இல்ல, ரேமன். அப்போ யூரிக்கு ஒரு ஃபோன் கால் வரும். பயங்கர ஷாக்கா அங்க இருந்து கிளம்புறாங்க. என்னன்னா, இந்த ஆர்ட் கேலரி அதுக்கப்புறம் பெயிண்டிங் எல்லாம் வச்சுட்டு பண மோசடி பண்ணிட்டு இருந்தாங்க இல்லைங்களா மீனாவோட அம்மா, அவங்களும் இந்த ரெய்னா குரூப்ஸோட மெர்ஜ் பண்ணிருக்காங்க. இந்த ரெய்னா குரூப்ஸ்க்கு சம்மந்தம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸ்ல லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பாட்டிமா கிட்ட பார்க்க வர்றப்போ அப்ப கிம் தான் கூட வருவாங்க. கிம் சொல்லுவாங்க, பாட்டிமா அதை பத்தி எனக்கு ஏற்கனவே தெரியும், இதுக்கும் ரெய்னா குரூப்ஸ்க்கும் சம்மந்தமே கிடையாது, யாரோ வேணுக்குனே இப்படி வந்து நியூஸை போட்டு விட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. நீங்க கவலைப்படாதீங்க பாட்டிமா, என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உடனே ஒரு ஒர்க் பண்ற அந்த ஆஃபீஸ்க்கு வந்து சீஃப் கிட்ட கேட்பாங்க. அப்போ சீஃப் முன்னாடி அந்த பொண்ணு உட்காந்துருப்பா. இந்த பொண்ணு தாங்க ஒரு வாட்டி கிம் பின்னாடி சுத்தி சுத்தி வந்து காதலின்னு சொல்லிட்டே இருந்த பொண்ணு. இந்த பொண்ணு தான் இந்த ரூமரையே கூட ஆக்சுவலா சொல்லியிருப்பா, இது ஒரு ரூமரா தான் இருக்கு, இதுக்கு வந்து ஆதாரம் இல்லைன்னு சொல்லியிருப்பா. அந்த பொண்ணு கிட்ட வந்து இப்ப நம்ம கிம் கேட்பாரு, நீ தானே சொன்ன இதுக்கு ரெய்னா குரூப்ஸ்க்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு. அடைக்கும் அதுக்கு தான் நான் இங்க உட்காந்துருக்கேன், எப்படி இந்த நியூஸ் அப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல, அதுதான் நான் சீஃப் ப்ராசிக்யூட்டர் கிட்டயும் கேட்டு உட்காந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்பதான் சீஃப் ப்ராசிக்யூட்டர் 2 பேரையும் கூப்பிட்டு, இதுல பாரு, இது ஏதோ எல்லாம் பிளான் பண்ணி யாரோ பண்றாங்க, தயவு செய்து நம்ம இன்வால்வ் ஆகாம இருக்கிறது தான் நல்லது, எனக்கே இதுல பவர் இல்லாம போகுது, நீங்க 2 பேரும் அமைதியா இருங்க அப்படிங்கிறாங்க. கிம் வந்துட்டு இல்ல என்னால அப்படி இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு, கிம் உனக்கு இங்க பவரே கிடையாது, ஏன்னா ஒரு 1 இயர் வந்துட்டு உனக்கு படிப்பு இருக்கு, அப்ராட் போய் நீ படிக்கிறதுக்கான விஷயத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க அப்படிங்கிறப்ப அதுக்கு நான் லாஸ்ட் இயர்ல அப்ளை பண்ணேன், அப்படியே ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஆனா இப்ப அதை வந்து சாங்ஷன் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறப்ப கிம்முக்கு புரிஞ்சிருச்சு, நம்மள வேணுக்கும்னே இதுல இருந்து தொக்கா தூக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் இதெல்லாம் பண்ணது ரேமன் தாங்க. இப்ப புரியுதுங்களா, ரேமன் எதுக்காக மீனாவோட அம்மாவையும் அண்ணாவையும் மீட் பண்ணி உங்களோட ஆர்ட் கேலரியும் ரெய்னா குரூப்ஸ் கொஞ்சம் மெர்ஜான மாதிரி காட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது இப்ப நம்மளுக்கு புரிஞ்சு போச்சு. இதுல இருந்து எப்படி வெளியே வருது, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட யூரியும் என்ன எதுன்னு பாத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த பக்கம் திடீர்னு கிம்முக்கு ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி பாட்டிமாக்கு ஒரு கனவு வரும். உடனே கால் பண்ணி கேட்கறதுக்கு, நான் நல்லா தான் இருக்கேன் பாட்டிமா, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிடுவாங்க. பாட்டிமாக்கு பயமா வருது, சாமி கும்பிட்டப்பெல்லாம் அழுகழுகையா வருது. அதுக்கப்புறமாக நம்ம யூரி வந்து எதுக்கோ பேசுறதுக்காக கிம்முக்கு கால் பண்றப்போ கிம்மோட போன் டேபிள் இருந்திருக்கும், கிம் எங்க வெளியே போயிருந்திருப்பாங்க. அப்ப வந்து அந்த பொண்ணு வந்து அட்டன் பண்ணிடுவா, இந்த மாதிரி கிம் வெளியே போயிருக்காங்க, போன் தான் டேபிள் இருந்தது, ரிங் ஆனதுனால அட்டன் பண்ண அப்படிங்கிறப்போ, ஓகேங்க நான் கால் பண்ணேன் கிம் வந்தா சொல்லிருங்க அப்படின்ட்டு யூரி வைக்க பாக்குறப்போ, யூரி இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, இதுக்கு முன்னாடி என்னமோ இருக்கு, அது மட்டும் இல்லாம கிம்ம கூட இந்த விஷயத்துல தலையிடாம வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்ராட்ல ஒரு 1 இயர் கோர்ஸ் படிக்கிறதுக்காக 1 இயருக்கு முன்னாடி தான் அப்ளை பண்ணாரு, அப்ப ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, பட் இப்ப அதை சாங்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க, இதெல்லாம் எங்களுக்கே கொஞ்சம் ஃபிஷியா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம யூரிக்கும் பயங்கர ஷாக்கா இருக்கும். அந்த பொண்ணும் சரிங்க நான் வந்து உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன், பட் இது கிம் சொல்லல அப்படிங்கிறப்போ அவர் வந்து மெதுவா சொல்லலான்ட்டு இருந்திருப்பாரு, ஏதோ ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன், நீங்க எதாவது இருந்தாலும் கிம் கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவாங்க. இதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கிற சமயத்துல பாட்டிமா வந்து யூரிய பாக்குறதுக்கு வருவாங்க. என்ன எதுன்னு கேட்கறதுக்கு இந்த மாதிரி பாட்டிமா சொல்லுவாங்க, இல்லம்மா நீ வந்து என் பேரை கல்யாணம் பண்ணிக்காத, நீ வந்து பிளாக் மங்கியோட இயர்ல பிறந்தவளாமா, நீ வந்து கோட் இயர்ல பிறந்தவ அப்படின்னு சொல்லிட்டு என் பேரை என்கிட்ட போய் சொல்லிட்டான் அப்படிங்கிறப்போ யூரி எடுத்து சொல்ல முயற்சி பண்றாங்க. இல்ல பாட்டிமா அப்படி எல்லாம் கிடையாது, நீங்க நினைக்காதீங்க, ஜோசியோ ஜாதகம் இந்த காலத்துல யார் நம்புறாங்க அப்படிங்கிற சமயத்துல இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு கையை பிடிச்சி கெஞ்சலான்னு வருவாங்க. அப்ப யூரி வந்து கையை எடுத்துப்பா, பாட்டிமா என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா யூரியோட பயம் பாட்டிமா என் கையை பிடிச்சு அவங்களுக்கு பெயர் தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமாக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நான் ஏமா எவ்வளவு சொன்னாலும் உனக்கு புரிய மாட்டேங்குது, சரி ஒரு வாட்டி பயங்கரமான ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லையா என் பேரன் கிம்முக்கு, அப்ப நீ அவன் கூட இருந்ததானே, நீ கூட இருக்கிறப்பெல்லாம் அவனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறப்ப அதெல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க யூரி. அது மட்டும் இல்லாம கிம்முக்கு வந்து பிறக்கிறப்ப ஹார்ட்ல பிரச்சனை இருந்தது, அவனை நாங்க போராடி தான் வளர்த்தோம், ஒரு ஸ்டேஜ்ல அவன் செத்து போயிடுவான் அப்படிங்கிற ஸ்டேஜ், அப்பதான் அவனுக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் நடந்தது, அதுல இருந்து தான் அவன் நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கான், ஹார்ட் டிசீஸ் எதுவும் இல்லாம இருக்கு, என் பேரை ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அலறாங்க. இதெல்லாம் இப்பதான் யூரிக்கு தெரிய வருது, இந்த ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதெல்லாம் யூரிக்கு தெரியாது. இது எல்லாத்தையும் சொல்லிட்டு ப்ளீஸ்மா என் பேரனை விட்டுரு, என்கேஜ்மெண்ட் பிரேக் ஆயிடுச்சு, அவன் இது உங்ககிட்ட சொல்ல மாட்டான் அப்படிங்கிறது எனக்கு புரிய வந்துருச்சு, நீ ஏன் புரிஞ்சுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து போயிடுவாங்க. எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறாங்க, ஆமா இல்ல நம்ம கூட இருக்கிறப்ப எனக்கு நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு, கிட்டத்தட்ட இந்த ஆக்சிடென்ட் ஏன்னா காங்கு வந்து யூரிய கடத்தினப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது இல்லைங்களா, அதுல கிட்டத்தட்ட ஒரு சாகர ஸ்டேஜுக்கே போயிருப்பாரு, ஆனா சாகாம பொழைச்சு வந்திருக்காரு. ஓகே அப்போ நாம தான் வந்து காரணம் போல இருக்கு, நம்ம வேண்டாம் கிம்மோட வாழ்க்கையை விட்டு விலகிடலாங்கிற முடிவு பண்ணிட்டாங்க. கிம் அகைன் ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமாக தான் யூரி கால் பண்ணதெல்லாம் பார்த்துருப்பாங்க, கூப்பிடுறாங்க பட் அட்டன் பண்றது இல்லை யூரி. அதுக்கப்புறம் இந்த செக்ரட்டரி வந்துட்டு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு, இது கொஞ்சம் லீகலா தான் நாம வந்து மூவ் பண்ண வேண்டியதாக இருக்கு, நான் கிம் சாரை கூப்பிட்டுமா அப்படிங்கிறப்போ
இதுக்கப்புறமாக கிம் கிட்ட நீங்க இதை பத்தி எதுவும் பேச வேண்டாம், நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன் யூரி சொல்லிடுறாங்க. உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆச்சு இல்லைங்களா, அந்த ஹால்ல வந்து நின்னுட்டு நிறைய விஷயங்கள் வந்து யோசிக்கிறாங்க. யூரி மனசுக்குள்ள வந்து நிறைய விஷயங்கள் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கு. கிம் கால் பண்ணிட்டே இருக்காங்க, இவங்க எடுக்காம இருக்காங்க. கடைசியில எங்க இருக்காங்க ஏது இருக்காங்க தேடி கண்டுபிடிச்சு இந்த இடத்துக்கு கிம்மும் வந்துருவாங்க. என்னாச்சு யூரி, உன்னை காண்டாக்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீ கால் பண்ண எடுக்கவே மாட்டேன்ற, என்ன ஏதுன்னு சொல்லி கேக்குறதுக்கு கிம் நாம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. கிம்முக்கு என்ன பேசுற அப்படின்னு புரியாம பார்க்க இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறத அடுத்து ஃபைனல் பார்ட்ல வந்து சொல்றேங்க.